நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் நமது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுவாங்க, பஸ் ஓட்டுவாங்க, ட்ராவல்ஸ் ஓட்டுவாங்க. சில இடங்களில் ஆஃபீஸில் ஒரு இடத்துல உட்காந்து கூட வேலை செய்வாங்க. ஸோ அவங்க எல்லாமே நிறைய நபர்கள் இந்த ஆன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வாங்கி நம்ம உதட்டுக்கு அடியில் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அது நாளடைவில் தேவையில்லாத சில வியாதிகளை உருவாக்குறதுக்கான வழிகளே வழிவகுக்கும். என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதை நான் வெளிப்படையாக சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் சொல்லலை. ஸோ நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நபரை சந்தித்தேன். ஸோ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. என்ன ரீசன் கேட்கும்போது இந்த மாதிரி ஆன்ஸ் அதிகமாக போட்டு பிரச்சனை வந்திருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இந்த ஆன்ஸ் போடுற விஷயத்தை யாராச்சும் பழக்கமாக வச்சுருந்தா தயவுசெய்து அதை பண்ணாதீங்க அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, நிறைய நபர்கள் அவங்களுக்குள்ள நிறைய டீம் எடுக்கிறாங்க, ஓஎம்ஐ என்ட்ரி போடுறாங்க. ஸோ அந்த அத்தனை ஓஎம் உறுப்பினர்களும் கரெக்டாக வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு ஆர்வத்தில் ஐடி போடுறாங்க, நானும் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகப்படியான அமௌண்ட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற சில காரணங்களால் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் சில நபர்கள் ஒரு டைம் அந்த 60 ரூபா எடுக்கிற வரைக்கும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 360 ரூபா கொடுத்து நான் ஃபேஸ் கேர் பவுட்ரு வாங்கணுமா, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இன்னும் சில நபர்கள் டெய்லி இந்த 5 ரூபாய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக நினைக்கிறாங்க இந்த 5 ரூபா அப்படிங்கிறத. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, என் டீம்லையுமே நிறைய இந்த மாதிரி விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. 5 ரூபா அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது, கேவலம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய உறவினர்கள்கிட்ட நீங்கள் டெய்லியும் போய் 1 ரூபாய் கேட்டு பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் தரமாட்டாங்க. ஆனால் மைவி த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம ஃப்ரீயாகவே நீங்கள் 6 மாதமாக பார்த்தாலையும் டெய்லி உங்களுக்கு 5 ரூபா ஏர்னிங்ஸ் கொடுக்குது. எப்போ உங்களுக்கு நிறுவனத்து மேலே நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் ஒரு 360 ரூபா பே பண்ணி ஃபேஸ் கேர் பவுடரை வாங்கி நீங்கள் அதில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் 360 ரூபா செலுத்தவே முடியாது அப்படின்னா 9 நபர்களை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண வச்சு அந்த 9 நபர்களையும் கரெக்டாக வீடியோ பார்க்க வச்சு ஒரு முறை 50 ரூபா டு 60 ரூபா அவங்கள பணம் வாங்க வச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த பிஎம் அப்படின்ற பிளானுக்கு போய்க்கலாம். நீங்கள் மாதம் மாதம் பணம் பெறக்கூடிய ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். அதெல்லாம் இந்த 5 ரூபான்றது நம்மளுக்கு ஒரு சாதாரண வருமானம் கிடையாது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை வச்சு தான் நீங்கள் அடுத்து ஸ்டெப்பு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி அங்கே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி பெரிய நபர்களாக இருக்கிற எத்தனையோ தொழில் அதிபர்கள், உலகின் நம்பர் 1 பணக்காரன் எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து தான் அவர் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருப்பார். இடத்த உடனே அந்த பேர் புகழ் எல்லாமே வந்துடாது. அந்த மாதிரி நீங்கள் மைவி த்ரெட்ஸில் நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் தெரியாமல் இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு டெலிட் பண்ணவங்களாம் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வாய்ப்பை தள்ளி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் மைவி த்ரெட்ஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் ஓஎம்மாக ஜாயின் பண்ணி நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 5 ரூபா ஏர்னிங்ஸை கொடுக்குறாங்க. சும்மா பாருங்கன்னா கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க. 5 ரூபா கொடுத்து பாருனாவே பார்க்குறதில்ல. சும்மா நீங்கள் பார்த்து நிறுவனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த 5 ரூபா அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு முறை எடுத்தீங்கன்னா எப்படி நம்ம வித்ரா போடணும், எப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும், நமக்கு கீழே எப்படி ஆட்களை இணைக்கணும் அப்படின்னு எல்லாமே இந்த ஓஎம்மில் இருக்கிற பீரியட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கையும் தேவையும் விருப்பமும் இருந்தால் என்ன பிளான் வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். நிறுவனம் உங்களை எப்போதும் இவ்வளோ நாளுக்குள்ளே அப்டேட் ஆகணும், இவ்வளோ நாளைக்குள்ளே ஆட்களை சேர்த்தணும், ஸ்டோரில் பொருளை வாங்கணும் விற்கணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது. எல்லாமே உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது தெரியாத நிறைய நபர்கள் தேவையில்லாத கொஸ்டினை அப்ளைன், டவுன்லைன், அத்தாரிட்டி மெம்பர்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ ஒரு கூடவே இருக்கிற செல்ஃபோனில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமாக ஒரு அப்ளிகேஷனில் ஒரு விளம்பரத்தை போட்டு நம்மளுக்கு ஒரு வருமானம் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லோரும் சரியாக புரிஞ்சுக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் போடுறேன். யாருக்காச்சும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தாவே போதும், நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய நபர்களுக்கு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் நபர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஓஎம்மாக ஐடி போட்டிங்களோ அவங்க எல்லோரும் தயவுசெய்து இன்னொரு டைம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய அப்ளைன்கிட்ட கேட்டு வாங்குங்க. தெரியல அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
அதை வச்சு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு 10 பேர்த்தை ஜாயின் படுத்தி அவங்க அப்டேட் ஆனாங்கன்னா, நீங்களும் அப்டேட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் நண்பர்கள், எதிர் வீட்டில் நண்பர்கள் எல்லாமே மை வித் த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு சீலிங்கை அச்சீவ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அன்றைக்கே வாய்ப்பு கிடச்சிச்சு என்னால் பயன்படுத்த முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் பயன்படுத்தல அவங்க கட்டாயம் ஃபீல் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓஎம்மாக ஜாயின் பண்ண அத்தனை பேரும் ₹5 தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நினைக்காத, அதை ஆர்வமாக நினச்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் புதிய நபர்கள் மை வித் த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மை வித் த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். நிறுவனத்தில் இணைவது முற்றிலும் இலவசம். மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித் த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.